டைட்டாக இப்படி கேப்பே இருக்கக்கூடாது, க்ளோஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் லெவலுக்கு அதை பிரித்து இப்படி கொண்டு வாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வாங்க. ஓகே, இது மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு 8லேருந்து 10 தடவை பண்ணுங்கள். ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் இப்படி விரித்து விடுங்க. திருப்பி கிட்ட செஸ்ட் லெவலுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், பிரித்து விடுங்க. ஷோல்டர் லெவலே வச்சு பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி விரல்களை இன்டர்லேஸ் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகணும். பாருங்கள், சோம்பல் முடிக்கிற மாதிரி. ஓகே, கீழே வாங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலே கொண்டு போங்க. கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மேலே கொண்டு போங்க. ஓகே, இது மாதிரி ஒரு 8 to 10 டைம்ஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் மூவ். இப்போ அடுத்த மூவ் பார்க்கலாம். அடுத்த மூவ் எப்படின்னா, கையை ஜென்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஃபேனிங் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு திருப்பி வாங்க. ஓகே, இப்படி விசிறியில் இப்படி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, கையை பிரிச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கையை நல்லா விசிறிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது விரல்களை நல்லா விசிறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அட் த சேம் டைம் ஜாயின்ஸ்லாம் ஜென்டலாக இருங்க. ஓகே, நல்லா பிரிச்சுக்கோங்க. ஏனோ தானோன்னு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, அப்போ ஒன்றுமே எஃபெக்ட்ஸ் இருக்காது. பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். 2 கைகளையும் சேர்ந்தே பண்ணலாம். நேற்றுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தனித்தனியாக பண்ணணுமான்னு. எந்தெந்த மூவ்ஸை சேர்த்துக்கு 2 கையும் ஒன்றா பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தனித்தனியாகவும் பண்ணலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, 3வது மூவ் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வச்சு பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கை மேலே வச்சு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் செவுத்தில் வச்சு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் கையை நல்லா அழுத்தமாக வைக்கணும். சேர்த்து விரல்களை சேர்த்துட்டு கையை ஹார்ட் சர்ஃபேஸில் வச்சுட்டு பண்ணிவிட்டு அழுத்தணும். ஓகே, பிரிக்கிறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுத்துறோம். இது மாதிரி ஒரு 5லேருந்து 10 தடவை. அப்புறம் இந்த கையும் பண்ணணும். ஹார்ட் சர்ஃபேஸில் வைக்கிறோம், பிரிக்கிறோம், க்ளோஸ் பண்ணுறோம், அழுத்துறோம். ஓகே, ஹார்ட் சர்ஃபேஸில் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பண்ணலாமா? பாருங்கள், ஹார்ட் சர்ஃபேஸில் விரலை சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை பிரிக்கிறோம், விரல்களை பிரிக்கிறோம், சேர்த்து கொண்டு வந்துடும். விரல்களை பிரிக்கணும், சர்ஃபேஸ்லேயே இருக்கணும், இப்படி தூக்கக்கூடாது. விட்டு பிரிங்க, சேர்த்து கொண்டு வாங்க, பிரிங்க, சேர்த்து கொண்டு வந்துடும். இந்த கை பண்ணலாமா? பாருங்கள், கையை அழுத்திக்கிறேன், விரல்களை சேர்த்து வச்சுருக்கேன், பிரிக்கிறேன், திருப்பி சேர்த்துறேன். விரல் மேலே வராமல் பார்த்துக்கணும். விரலை பிரிச்சுட்டு சேர்க்கணும், அழுத்திட்டு பிரிங்க, சேருங்க. அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒன்றும் பெயின்